ஸோ இதான் நான் தமிழ்நாடுவின் டாப் யூடியூபர்ஸோட A2D நந்தா ப்ரோ வெயிட்டிங்ல இருக்கேன். அண்ட் இதான் நான் 2022ல ஒரு யூடியூபர் ஆகுன்ற ஆசை மட்டும் இருந்துச்சு. பட் கையில ₹1 கூட இல்லை. ஏன் ஒரு PC கூட எப்படி வாங்குன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த 4 வருஷம் கேப்ல ஒண்ணுமே இல்லாதனா எப்படி இங்க நின்று இருக்கேன், இங்க யாரெல்லாம் மீட் பண்ணேன் அண்ட் அவங்கள்ட்ட என்ன மைண்ட் செட் சீக்ரெட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். Until then, tag along with hashtag. நானும் எல்லா படத்துல வர ஹீரோஸ் மாதிரி படிப்பும் வராம அழகாவும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம எந்த ஸ்கில்ஸும் இல்லாம இருந்தேன். அண்ட் எப்படி எல்லா கெட்ட பசங்களுக்கும் ஒரு லவ் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஆனா அப்ப என்னதான் எனக்குன்னு ஒரு லவ் இருந்தாலும் என் ஃபர்ஸ்ட் லவ் ஆனா ஃபுட்பால் என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்த வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். இந்த கதை ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப இழுத்தலாம் எனக்கு சொல்ல வேண்டாம். பட் அந்த ஃபுட்பால் என்னை விட்டு போன டைம்ல தான் என் ஃப்ரெண்ட் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அந்த யூடியூப் சேனல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பீங்க. அண்ட் இப்படி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ் பண்றது எனக்கு அப்போ ஒரு ஆசை வந்துச்சு. விச் இஸ் நம்மளும் ஏன் ஒரு பெரிய யூடியூபர் ஆகக்கூடாது, சரி உடனே போய் ஒரு யூடியூபர் ஆகலான்னு ஸ்டார்ட் பண்ணா எனக்கு யூடியூப்ல வீடியோஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல, எதை பத்தி பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல ஷூட் பண்ணிட்டு பாத்துக்கலாம்னு யோசிச்சா கேமராவே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ட கேமரா வாங்கி பண்ணா கேமராவை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கு. அது கூட பரவாயில்லன்னு ஷூட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய கேள்வியே வந்துச்சு. இதை யார் எடிட் பண்ண போறா, அது கூட இல்லை, இது எப்படி எடிட் பண்ண போறோம், ஏன்னா நம்மள்ட்ட ஒரு PC கூட இல்லையே அப்படி இப்படின்னு நானே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆசைன்னு வந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஒன்னொன்னா சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த PC ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். அதாவது விஸ்காம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கறது என்ன, கூகுளில் போய் ரிசர்ச் பண்றது என்ன, யூடியூப்ல போய் வீடியோஸ் பார்க்கறது என்ன. பட் எதுவுமே 1 lakh rupees குறைஞ்சி இல்லை. 1 லட்சமா, அதெல்லாம் 1 கோடி மாதிரி ஆச்சே. அப்புறம் சரி அவ்வளோதான், இந்த ட்ரீம்லாம் முடிஞ்சு வேலைக்கே ஆகாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் லிட்டரலி யூடியூப் அல்காரிதம் எனக்கு ஒரு வீடியோ காமிச்சது. PC பில் பண்ற டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 ஆச்சு. அண்ட் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு புது ஹோப்பே கிரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் அப்படி இப்படின்னு யார்கிட்டயோ கடன் வாங்கி உடனே போய் அந்த PCயை ரெடி பண்ணேன். And honestly, that's when hashtag was born. 2022ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், 2023ல இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணேன், 2024ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், 2025ல ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய மாற்றங்கள். அண்ட் இந்த ஜேர்னியை பத்திலாம் முழுசா சொல்லணும்னா ஒரு தனி வீடியோவே வேணும், அது அப்புறம் போடுறேன். பட் இப்போ ஸ்ட்ரெயிட்டா கட் டு 2026 எப்படி நான் A2D நந்தா ப்ரோ வெட்டிங்ல நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க. பட் என்னையும் சில பேரையும் மட்டும் ஏன் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் எப்படி வேணா சொல்லலாம். உங்க ஃபியூச்சர்ல உங்க ட்ரீம்ஸ்லாம் நடக்கிறதுக்காக நீங்க இப்பவே வந்து ஒரு ட்ரீம் பண்ணி அதை நடக்க வைக்கிறதால மேனிஃபெஸ்டேஷன். ஆமா ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வடி கட்டின முட்டாள். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வெறும் ட்ரீம் மட்டும் பண்ணிட்டு யோசிச்சுட்டு மட்டும் இருந்தால் நடக்காது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எஃபர்ட்ஸ் போடணும், அதை கன்சிஸ்டண்டா போடணும், அதை அப்சஷனோட போடணும், அதை பார்த்தியே தான் உங்க லைஃபே இருக்கணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் ஓகேயா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 3 கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உனக்கு அடுத்த 3 வருஷம் ஜாலியா இருந்து 30 வருஷம் கஷ்டப்படணுமா, இல்ல அடுத்த 3 வருஷம் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டுட்டு ஒரு 30 வருஷத்துக்கு ஜாலியாவே இருக்கணுமா? பிகாஸ் நான் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக என் பிரசன்ட் லைஃபை மாற்ற ஆரம்பிச்சேன். 2வது கேள்வி, யாருமே உங்களை பார்க்காதப்ப ஆக்சுவலா நீங்க யாரு? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஆமால இப்படி நம்ம யோசிச்சே பார்த்தது இல்லையே, எப்பயுமே இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோமே, மற்றவங்க வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இவங்கள மாதிரி ஆகணும்னு சும்மா கம்பேர் பண்ணிட்டு இருக்கோமே, ஆக்சுவலா நம்ம யாரு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கறப்ப தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. சும்மா கம்பேர் பண்ணிட்டு இருக்காம பிடிச்சதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். ரைட். 3வது கேள்வி என்னன்னா, நம்ம ஆக்சுவலா லைஃப்ல ஏதாவது பில்ட் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல சும்மா லைஃபை சர்வைவ் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோமா? ஓகே, சத்தியமா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தே எனக்கு புரிஞ்சுது. அதாவது இங்க 90% ஆஃப் த பீப்புள் அவங்க லைஃபை அவங்களே கண்ட்ரோல் பண்ணல, அந்த லைஃப் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இந்த ரேஸ்ல எல்லாத்தையும் மீறி யார் அவங்க லைஃபை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன், இதெல்லாம் மாத்தினதுனால அப்படி என்ன ஆச்சு, என்ன சாதிச்சிட்டேன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களை மாதிரியே நானும் இவங்களை டிவி போன்ல பார்த்துட்டு இருந்த சாதாரண பையன் தான். அண்ட் அதே சாதாரண பையனோட வீட்டுக்கு யாரை பார்த்து அந்த PCயை வாங்கினானோ அதே பர்சன்ட் இருந்து அவன் வீட்டுக்கு ஒரு கல்யாணம் இன்வைட் வருது. அண்ட் அந்த இன்வைட் யாருதுன்னு பார்த்தா மிஸ்டர் A2D நந்தா. சத்தியமா லைஃப் ஏதோ ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஷார்ட்டா என் ஜேர்னி, என்னென்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணேன், என்னென்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன், இங்க எப்படி நின்று இருக்கேன் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். பட் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், A2D ப்ரோ நந்தா வெட்டிங்க்கு யாரெல்லாம் வந்தா, என்னெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே அடுத்த 5 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருது நம்ம ஹிப்ஹாப் தமிழா. அதாவது போன பாட்காஸ்ட்லயோ இல்ல ரீல்லையோ நான் ஆல்ரெடி ஹிப்ஹாப் தமிழாவை பார்த்த இன்சிடென்ட் பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட எபிலிட்டி டு ரெகக்னைஸ் பீப்புள். லைக் நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி சக்சஸ்ன்றது வெறும் டேலண்ட்ல தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவரோட சக்சஸ்க்கான மேஜர் காரணமே அவர் நிறைய பீப்புளை ரெகக்னைஸ் பண்ணி அவர் டீம்ல சேர்த்துக்கிட்டதோ இல்ல வளர்த்து விட்டதோ எப்படி வேணா சொல்லலாம். இந்த உலகத்துல காம்படிஷன் ஓடுற டைம்ல அவர் கொலாபரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. பிகாஸ் புது நியூ கமர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது என்ன, அவங்கள பத்தி ஷவுட் அவுட்
பண்றது என்ன அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆல்சோ இதை பத்தி சயின்ஸ் அண்ட் சைக்காலஜியில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெகக்னைஸ் ஆகிற பீப்புள் இருக்காங்களே அவங்களோட மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்னும் 10x பெட்டர் ஆகும்னு போட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேம் குவாலிட்டினால தான் ஆப்ரா வின்ஃப்ரேவும் ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆக்சுவலி நோன் ஃபார் மேக்கிங் பீப்புள் ஃபீல் சீன் அண்ட் ஹர்ட். ஸோ உங்க லைஃப்ல ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்னால நீங்க எவ்வளோ வேணா மோட்டிவேட் ஆயிருக்கலாம், பட் இந்த ரெகக்னைசிங் பீப்புள்னால உங்க லைஃபே மாத்துறதுக்கான பவர் இருக்கு. அடுத்து நான் ரெண்டாவதா வெட்டிங்ல பார்த்தது நம்ம மதன் கௌரி ப்ரோ. சும்மாலாம் சொல்ல, நான் மதன் கௌரி ப்ரோ மன்னிக்கவே மாட்டேன். பிகாஸ் இங்க பேஷன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரத்துக்கு முன்னாடில இருந்தே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் டெய்லி விடாம வீடியோ யாரால போட முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப சில பேரால தான் அது முடியும். ஸோ அன்னைக்கு நேரில் அவரை பார்த்தப்ப எனக்கு செம்ம கியூரியஸா எப்படி இது பாசிபிள்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் ஒன்று புரிஞ்சு. இது டேலண்டோ, பேஷனோ, ஹார்ட் ஒர்க்கோ இது எல்லாத்தையுமே தாண்டி அப்சஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப சில பேர்கிட்ட இருக்கிற ட்ரேட்ஸ். லைக் எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. வெதர் அது ஒரு ராக்கெட்டா இருக்கலாம், இல்ல ஏஐயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவரோட அப்சஷனும் கியூரியாசிட்டியும் தான் அங்க ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுது. எக்ஸாக்ட்லி லைக் மதன் கௌரி ப்ரோஸ் அப்சஷன் வித் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி கத்துக்கிறது, ரிசர்ச் பண்றது அண்ட் அந்த ரிசர்ச்சை சிம்பிளிஃபைடா எப்படி ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஐடியா பண்றது. அதுக்கும் மேல இன்டர்நெட்ல இருக்கிற பாதி நியூஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபேக் நியூஸ் தான். ஸோ அந்த ஃபேக் நியூஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி கரெக்டான நியூஸை கொண்டு வரது ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ இப்படிலாம் யோசிக்கும் போது தான் நம்ம லைஃப்லையும் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்சஸ்டாக இருந்தால் அது நம்ம கிடைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது புரிஞ்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணது நம்ம இர்ஃபான்ஸ் வியூ. ஸோ இவரை பார்க்கும்போதுலாம் எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனாலும், எவ்வளோ செட்பேக்ஸ் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு டிசைட் பண்ணாது, அது உங்களை டிஃபைன் பண்ணாதுன்னு புரிஞ்சு. அதுலேருந்து எப்படியும் நீங்கள் எஞ்சி வர முடியும்னு தெரிஞ்சு. பிகாஸ் நீங்கள் இருக்கிற மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மில்லியனியர்ஸ், பில்லியனியர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே 1000 வாட்டி தோத்துட்டு எஞ்சவங்க தான். இதுக்கு இங்கிலீஷ்ல ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தி எபிலிட்டி டு ரிகவர் ஆஃப்டர் ஃபெயிலியர். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கும், ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரு பிரச்சனை ஒரு விழுந்துட்டா எப்படி டக்குன்னு எந்திரிக்கிறோன்றதுல தான் இருக்கு. ஏன் மைக்கேல் ஜார்டனே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் 1000 வாட்டி பாஸ்கெட் பால் கோர்ட்ல போடாம இருந்திருக்கேன், 1000 மேட்ச் தோத்துருக்கேன், அண்ட் அதனால மட்டும் தான் இன்னைக்கு நான் மைக்கேல் ஜார்டன் அப்படின்ட்டு. ஸோ அதனால இது இனிமே செட்பேக்கா பார்க்காம ஃபீட்பேக்கா பாருங்க, இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்து டிடிஎஃப் வாசன். ஆக்சுவலா இதை நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்களா தெரியல. அதாவது டிடிஎஃப் வாசனோட சோஷியல் மீடியா கேம், அதாவது கான்டென்ட் கேம், ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப செட்பேக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிப் இருந்துச்சு. அண்ட் அந்த டிப்ல அவருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு பீக் கொஞ்சம் குறைஞ்சிது. அண்ட் இந்த மாதிரி காணாம போன யூடியூபர்ஸ் 1000 பேர் இருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் யாருக்கு இந்த கேமை பத்தி இன்னும் பெட்டரா தெரியுமோ, நிறைய நாலேஜ் இருக்கோ அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அவங்க சொல்ற நாலேஜை அப்படியே அப்ளை பண்றது. ஸோ இந்த மாதிரி டிடிஎஃப் A2D ப்ரோ மீட் பண்ணி ஒன்று பண்ணாங்க. என்னன்னா அதுலயே அவர் ஃபினான்ஸ் பத்தி கத்துக்கிட்டாரு, ஒரு லைவே ஃபுல்லா எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டாரு. அண்ட் ஐ கெஸ் கான்டென்ட் கிரியேஷன் பத்தி இன்னும் பெட்டரா எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட கத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா டிடிஎஃப் முன்னாடி அவரே தான் ஷூட் பண்ணுவாரு, அவரே வண்டி ஓட்டுவாரு, அவரே எடிட் பண்ணுவாரு, எல்லாமே அவரே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்னு ஒழுங்கா போல, ஒன்னு தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். எந்த ஈகோவும் பார்க்க வேண்டாம். பிகாஸ் இது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இங்க ஆல்ரெடி ஒரு ஈகோ அப்படின்றதுல கேட்க கூட மாட்டாங்க, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. ஆறாவதா நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ. ஓகே, ஸோ ஹார்வர்டோட ஃபேமஸ் அடல்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க எல்லாருமே 80 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துட மாட்டோம், ரொம்ப சில பேர் தான் 80 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. அண்ட் அதோட பேட்டர்ன்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் யாருக்கு இருந்துச்சோ, அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு இருந்துச்சோ அவங்க தான் 80 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்ற அந்த ரிசர்ச் சொல்லியிருக்கு. பிகாஸ் ஆக்சுவலி நம்ம பாடியோட பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே கார்டிசால். அந்த கார்டிசால் நிறைய சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது செம கம்மியா இருக்கும்னு போட்டுருச்சு. கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், கம்மி ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் அதை தங்கமான ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 100 வயசு வாழ்வீங்க. பட் அதுக்கும் ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க இப்ப கேட்கலாம். என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு நாள் விஜய் சித்து ப்ரோக்கு ஒரு குழந்தை பிறக்கிற டைம், அந்த மினிட்ல அவரால் அவங்க ஒய்ஃப் கூட இருக்க முடியல. அவருக்கு விஜய் டிவில ஒரு ஷோ இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. அந்த மினிட்ல என் ஃப்ரெண்ட் அங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதை கடைசியில விஜய் சித்து ப்ரோட்ட சொன்னப்ப அந்த மொமெண்ட் இருக்குல்ல பா. அதனால தான் சொல்றேன், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ அன்னைக்கு வெட்டிங்ல பார்த்தப்ப எனக்கு டக்குனு தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதாவது கடைசியா வந்ததுதான் விநாயக் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வெட்டிங்கோட ஹீரோ, அதாவது A2D நந்தா ப்ரோட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா, சொல்யூஷனை தேடுறது நெக்ஸ்ட், ப்ராப்ளம் என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட். ஏன் அவரே சொல்லியிருப்பாரு ஒரு கோட்ல, if you want to crack the system you have to understand the system. இப்போ இது நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது வெறும் ஒரு கோட்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்ம A2D நந்தா ப்ரோ டெக்ல மட்டும் இல்ல, அவர் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரோ, லைக் ஃபிட்னஸோ, சைக்காலஜியோ, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்காரோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்தோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பிகாஸ்
பிகாஸ் எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியுதோ அப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கும். ரைட், இப்போ நான் சொல்லி நீங்கள் நம்பலை அப்படின்னா கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ப்ராப்ளம் என்னன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணுறது தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதனால இங்கே ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ்ன்றது ஒரு தப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி அது ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் இருந்தால் தான் லைஃப் இப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஏன்னா ஃபிட்னஸ், மைண்ட் செட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப லைஃப் கெட்ஸ் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். அதனால இனிமேல் ப்ராப்ளம்ஸை கண்டு சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகாம ஹவு கேன் ஐ சால்வ் திஸ்ன்ற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. யூ தேங்க் மீ. சூப்பர். இப்போ ஒருத்தர் அவ்வளோதானா ப்ரோ, வேற யாரையும் நீங்கள் மீட் பண்ணலையா அப்படி இப்படின்னு கேட்கலாம். அதுதான் இல்லை. பிகாஸ் நான் அங்கே இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணேன். நிறைய பேர் குரூட்டு, கூஃபி ஜென்னு, காத்தாடி கிளப், இந்த மாதிரி இன்னொன்று எனக்கு பிடிச்ச நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. பட் இந்த ஒரு வீடியோவில் எல்லாரை பற்றியும் பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். Cheers.